உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இறைவனை அடையிறதுக்கு மனித நேயமும் மாண்புள்ள ஒழுக்கமும் முக்கியம். இதுக்கு மந்திரங்களவோ தந்திரங்களவோ அல்லது ஆகமங்களவோ இல்லை சாத்திரங்களவோ சூத்திரங்களவோ படிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. அன்பு சார்ந்த அன்பே சிவம், அன்பு சார்ந்து இருக்கிற போது உங்களுக்கு அந்த சிவத்தை நம்ம அடைய முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, அன்பு தான் பிரதானம், அன்பு தான் சிவம், அன்பு தான் எல்லாம், அன்பே சிவம். அப்போ அன்பு தான் இறைவனாக இருக்கிறா, சிவமாக இருக்கிறா, எல்லாமே. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இறைவனை அடையணும்னா ஆகமம் அத்தனையும் படிக்க வேணுங்கிறது இல்லை, சாத்திரங்கள் அத்தனையும் படிக்க வேண்டியது. இப்போ ஆகமம் 28 இருக்குது, சாத்திரங்கள் 14 இருக்குது. இத்தனையுமே படிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தேவையும் இல்லை. அன்பு இருந்தால், மனித நேயம் இருந்தால் இறைவனை பார்க்க முடியும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார்கிட்ட பார்த்தீங்கன்னா முழுக்க அன்பு தான், அந்த மனித நேயம்தான். கண்ணப்ப நாயனாருக்கு அந்த இறைவன் காட்சி கொடுக்குறாரு. எத்தனை நாளில்? 6 நாளில். அப்போது ஞானம் அப்படிங்கிறது ஞானம், அறிவு, இதெல்லாம் பிரித்து நம்ம பேசலாம். ஆனால் அன்புக்கு மீறினது எதுவும் இல்லை. அன்பால் இறையருள் கிடைச்சா ஞானம் தானே வரும். அப்போ கண்ணப்ப நாயனார்னு சொன்னால், கண்ணப்ப நாயனாருக்கு இப்போ அவர் எந்த ஒரு ஆகமத்தையும் படிக்கலை, எந்த ஒரு தோத்திரத்தையும் அவர் பாடலை. அப்போ அப்படிப்பட்டவருக்கு அன்பே சிவம்னு அவர் அந்த இறைவனை அன்பு சார்ந்து வழிபட்டதுனால அவருக்கு அந்த இது கிடைச்சது அவருக்கு. அப்போது அதுக்கு அந்த அன்புக்கு திருமூலர் சொல்கிறாரு, அன்பும் சிவமும் 2 என்பர், அன்பே சிவமென்று அறிகிறார், அன்பே சிவமென்று அறிந்த பின்பு அன்பே சிவமாக ஆனாரே அப்படின்னு சொல்லி, அன்பே சிவமாக இருந்துட்டாரே அப்படின்னு சொல்லி, இருந்தாரேன்னு சொல்லி அவர் திருமூலர் செய்யுளில் வரும், பாடலில். அப்போது அன்பும் சிவமும் தனித்தனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறிவில்லாதவங்க. அந்த அன்பும் சிவமும் ஒன்றுன்னு இவ அறியாமல் சொல்கிறாங்க. அதை அறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், அன்பே சிவம்னு சொல்லி இவங்க இருந்துருவாங்க அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அப்போ அவரே அன்பே சிவம் அப்படிங்கிறத அவரும் சொல்லிட்டு போயிட்டார். அப்போது நீங்கள் அப்படி பார்க்க போனால் அப்படின்னு சொன்னால், இதை கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்கிறார். கவிஞர் கண்ணதாசன் கூட, கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு மகானுகளும், ஒவ்வொரு பெரியவங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அனுபவத்தை, இந்த சிவத்தினுடைய அருமையை, இந்த இறைவனுடைய விளையாட்டை, இந்த இறைவனுடைய இருப்பிடத்தை ஒவ்வொருத்தரும் கண்டிருக்கிறாங்க. அந்த கண்டவங்க எங்கே இந்த இறைவனை எந்த இடத்துல பார்த்துருக்குறாங்கன்னா அன்பில் தான் பார்த்துருக்குறாங்களே தவிர வேறு எந்த இடத்துலையும் பார்த்துன்னு ஒருத்தர் கூட இவ்வளோ காலத்துக்கு யாருமே சொல்லலை. அன்புங்கிறது தான் அவன் இருக்கிற வீடு, மனித நேயம்தான் அவன் இருக்கிற வீடு, தர்மம் தான் அவன் இருக்கிற வீடு
அப்படின்னு எல்லா மகான்களும் எல்லா பெரியவங்களும் நமக்கு உறுதிப்படுத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் அன்பே சிவம்னு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.